சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, கழகத்தின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கியதற்கான பாராட்டு விழா என முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் வடக்கு பகுதி செயலாளர் பம்மல் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது. அவைத் தலைவர் செல்வம், பொருளாளர் ஜெபஸ்டின் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்லாவரத்தில் இருந்து பம்மல் அனகாபுத்தூர் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் எனவும் இது குறித்து 2 முறை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றும் செவி சாய்க்காத தாம்பரம் மாநகராட்சியும் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடு குறித்து கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார். பின்னர் பேசிய இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி கூறுகையில், திமுக அரசு பதவி ஏற்றவுடன் திமுகவின் முதல் கையெழுத்து மது கடைகளை மூடுவோம் என தெரிவித்தனர். ஆனால் மூடினார்களா என கேள்வி எழுப்பி திமுக நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து முப்பெரும் விழாவின் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன், தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன், முகிலரசன் உள்ளிட்ட பம்மல் பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த 470 அது தப்பான கணக்கு நமக்கு எதுக்கு? தப்பான அவனே, அவன் கணக்கு தப்பான கணக்கு தானே. அவன் ஜெயில இருந்த செந்தில் 29 2 நாட்கள் பம்மல் பகுதி